வணக்கம். வெல்கம் டு கங்காதேவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெஜ்ஜு விருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, நான் ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு, மஞ்சத்தூள், பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு நான் குழைவாக கடைஞ்சி வச்சுருக்கேன். வாங்க, இப்போ நான் சாம்பார் எப்படி வைக்கிறதுங்கிறத பார்க்கலாம். வாங்க, நம்ம இப்போ சாம்பார் எப்படி தாளிக்கிறதுங்கிறது பார்க்கலாம். ஒரு 4 ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். கடாய் காயிட்டோம். நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. இப்போ வாங்க, நம்ம தாளிக்கிறதுல ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது பொரியட்டும். இப்போ 2 காஞ்ச மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிளகா சீவாக கொஞ்சம் செவக்கட்டும். இப்போ நம்ம சின்ன வெங்காயம், நான் ஒரு 30 வெங்காயம் சின்ன வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை இருக்குது வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வாங்க, வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும். சாம்பாருக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பதம் வந்தாலே போதும். இப்போ நான் ஒரு 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கட்டும். வாங்க, நம்ம சாம்பாருக்கு தகுந்த இப்போ உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாத்தூள் வதங்கட்டும். இப்போ வெங்காயம், மிளகாத்தூள், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம காயை சேர்த்துக்கலாம். நான் இப்போ இந்த காயில் முள்ளங்கி, கேரட்டு, அவரைக்காய், வாழைத்தண்டு, முருங்கைக்காய், சௌச்சௌவு எல்லாமே சேர்த்துருக்கேன். நான் நிறையா காய் போடுவேன். கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்துருக்கேன். நம்ம காயை போட்டு வதக்கிக்கலாம். காயை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். காய் இந்த அளவு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இந்த பருப்பில் பாதி ஊற்றிப்போம். நான் பாதி தான் ஊற்றுவேன், மீதியை அப்புறமா ஊற்றிக்குவேன்.
பாதி பருப்பு ஊற்றிக்கிட்டோம். இப்போ நான் அரிசி களைஞ்ச தண்ணி எடுத்து நான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நான் பருப்பு வேக போடும்போதும் அரிசி களைஞ்ச தண்ணி தான் வேக போட்டேன். இப்போ இதுக்கும் அரிசி களைஞ்ச தண்ணி தான் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ கிண்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் வந்து வேகட்டும். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடிக்குவோம். காய் வெந்த உடனே பார்ப்போம். வாங்க நம்ம இப்போ வாழைத்தண்டு பொரியல் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த வாழைத்தண்டை அரிஞ்சு நல்லா நாரெல்லாம் எடுத்துட்டு நல்லா அலசிட்டு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் தயிர் சேர்த்து அதில் கொஞ்சம் கடலப்பருப்பு, அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு பெசரி அமுக்கி வச்சுருக்கேன். வாங்க இப்போ தாளிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு வந்து கொஞ்சம் நிறையா போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் அதை நம்ம சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். வெங்காயம், கருவேப்பிலை, இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ வந்து காய் வந்து எல்லாம் வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து மீதி இருக்கிற பருப்பை ஊற்றிக்கலாம். பருப்பு ஊற்றிட்டோம். இதை மூடிக்கலாம். இப்போ சாம்பார் கொதி வந்துட்டு நம்ம ஒரு பெரிய சைஸு நெல்லிக்காய் அளவு எடுத்து புளியை எடுத்து கரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ சாம்பார் பொடி ஒரு 1.5 ஸ்பூனு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், மூடிக்கலாம். வாங்க, சாம்பார் நல்லா கொதிக்குது. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். இது கொதி வந்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அது நல்லா காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு 1/2 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கலாம்.
சோம்புத்தூள் சவந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கிட்டோம். நான் வாழைத்தண்டு பொரியல் தாளித்து வாழைத்தண்டு போடுறதுக்குள்ளே கெஸ்ட்டு வந்துட்டாங்க. அதனால் நான் ஃபுல்லாக எடுக்க முடியல. வதக்கிட்டு வாழைத்தண்டை போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு வெந்த பிற்பாடு தேங்காய் பூ போட்டு இறக்கிங்க. வெங்காயம் இந்த அளவு வதங்கினோன்னே நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம வதக்கிடுவோம். இப்போ 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன் பொடிசாக, அதை நம்ம சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குலையும் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு கொஞ்சம் பார்த்து உப்பு சேர்த்துக்குங்க. உண்டான உப்பை சேர்த்துக்குவோம். ஆனால் இந்த அளவு வதக்கிங்க. வதக்கும் போது கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஒரு பேஸ்ட்டு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ நம்ம இதில் வேக வச்சு அரிஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துப்போம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தால் கூட இதில் போட்டுக்கலாம். என்கிட்ட பச்சை பட்டாணி இல்லை. இது கருகியாச்சு. இப்போ தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்படியே அது வந்து சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் செவந்த பிற்பாடு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க நம்ம ரசம் இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துப்போம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துப்போம். ஒரு காஞ்ச மிளகாய் நான் போட்டிருக்கேன், 2 கிள்ளி. இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். இதில் என்னென்ன அரைச்சிருக்கேங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இதில் 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தனியா, 2 தக்காளி சேர்த்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை வதக்கிக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். ரசத்துக்கு உண்டான உப்பு சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக வதக்கினா போதும். இந்த மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்காமல் இந்த மாதிரி 1-2 அரைச்சி வச்சிங்க. நான் இப்போ இன்னும் எலுமிச்சம்பழம் சைஸு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துப்போம். புளி கொஞ்சம் கருப்பு புளி, அதான் கருப்பாக இருக்குது பழைய புளி. இப்போ இந்த அரைச்ச ஜாரில் கொஞ்சம் தண்ணி கழுவி நம்ம சேர்த்துக்கலாம். ரசம் கொதி வரட்டும். பாருங்க, உருண்டை கலந்து இந்த அளவு செவந்துருச்சு. இதை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, ரசம் இந்த அளவு கொதிச்சாலே போதும், ரொம்பவும் கொதிக்க வேண்டாம். நான் பருப்பு வேக வச்சு கொஞ்சம் தண்ணி, பருப்பு தண்ணி எடுத்து வைப்பேன் ரசத்துக்கு. அதை நான் எடுத்து வைக்கலாம், மறந்துட்டேன். நீங்கள் அந்த பருப்பு தண்ணி இருந்ததுன்னா கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் இப்போ வெறும் தண்ணி தான் ஊற்றுறேன். பருப்பு தண்ணி எடுக்க மறந்துட்டேன். இப்போ கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ டேஸ்டிங் கொடுத்துக்கலாம். எங்கள் அம்மா செஞ்சது எல்லாமே சூப்பராக இருந்தது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.